மூன்றாவது நபர்களாலும் அல்லது புதிய அறிமுகங்களாலும் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் கடவுள் அடுத்த 5 மாசத்துல கொடுப்பாரு. வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைச்சா அந்த கனவுகள் சரியாக கூடியதா இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களை எடுக்கிற முயற்சிகள் அனுகூல வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இனிமேல் கடவுள் புண்ணியத்துல இவங்களுடைய வார்த்தை கேட்பாரு, இவங்க கேட்கறதையும் கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள் சரியாகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். கும்பராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசிக்காரர்கள் இந்த 5 வருஷத்துல எதை கேட்டாங்களோ இல்லையோ, நிம்மதியா இருந்தா போதும் சார், தூங்கினா போதும், பயம் இல்லாம நான் வாழ்ந்துட்டா போதும், கடன் இல்லாம இருந்தா போதும், நோய் நொடி இல்லாம இருந்தா போதும் அப்படின்னு இப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள் இருந்தது. இந்த 5 வருஷத்துல எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு அவங்க வேண்டது இல்லை. ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்தா போதுன்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, ராசியில் ராகு ஏற்கனவே 7.5 சனி வச்சு பாடாக படுத்துச்சு. உடம்பளவில் உடஞ்சு போனீங்க, மனசளவில் உடஞ்சு போனீங்க. ராசிநாதன் வக்கர கதியில் வரும் பட்சத்தில் ராசியிலேயே ராகுவினுடைய இயக்கம் இருக்கிறதுனால உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையக்கூடிய காலமாக இருக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். குறிப்பாக 5 வருஷம் கும்பராசி
எதை இழந்ததோ இல்லையோ கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, தப்பான பர்சனை செலக்ட் பண்ணிட்டோமோலாம் வருத்தப்பட்டவங்களும் உண்டு. இதில் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி ஏமாந்த கும்பராசிக்காரர்களும் பல பேர் உண்டு இந்த காலகட்டத்தில். இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அதுக்கு காரணம் ராகு கேதுனுடைய தோஷமும் 7.5 சனியும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். அல்லது யாராலையாவது ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். அப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துல இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மாறும். இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி கடவுளுடைய அருளோடு ஆண்டவன் கொண்டு போவான். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி பெருகும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள்லாம் சரியாகும். கை நிறைய காசு வரும் கடவுள் புண்ணியத்தில். தேவையை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அடிப்படையில் இவங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயரக்கூடியதாக இருக்கும். வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் எல்லாம் சரியாகும். இவங்க வாக்குக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேரும். 3வது நபர்களாலும் அல்லது புதிய அறிமுகங்களாலும் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கடவுள் அடுத்த 5 மாதத்தில் கொடுப்பாரு. வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சா அந்த கனவுகள் சரியாகக்கூடியதாக இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் எடுக்கிற முயற்சிகள் அனுகூல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பிள்ளைகள் விஷயங்களில் புத்திர பாக்கியம் வேணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவார். கல்யாண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நவம்பர் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திருமண வரன் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கூட கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் தடைகளை தரும். கோச்சார ரீதியாக 8ல் கேது, ஏற்கனவே குருவும் 6ல் மறைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு பெரிய சாதகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்காது. நவம்பருக்கு பிறகு கல்யாணம் பேசும் பொழுது அது நல்ல திருமணமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஜாகிரதையாக யார்கிட்ட கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்றதுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் மாறும். அப்பா வழியில் ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது சார், பிரித்து கொடுத்தா நான் ஒரு தொழில் பண்ணிக்கொண்டு 2 பேர் பேசுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த உதவிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பாவுக்கு பிள்ளைக்கும் சில நேரம் ஆகவே இல்லைங்க, எனக்கு ஐடியா இருக்குது, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாரு, இதை வாங்கி கொடுக்க மாட்டுறாரு, அதை வாங்கி கொடுக்க மாட்டுறாரு, பயப்படுறாரு அப்படின்லாம் நிறைய பேர் குழம்பி இருப்பாங்க. அந்த விஷயங்கள் தந்தை வழி சார்ந்த உறவுகள்கிட்ட இருந்து ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய காலம் சனி வக்கரம். பண விஷயங்களில் லாபம் கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த காலத்துலலாம். இதுக்கு முன்னாடிலாம் காசே இல்லை சார், 5 வருஷமாக நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினச்ச கும்பராசி எல்லாம் கடவுள் அருளோடு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டோடு வாழ்வாங்க. நிறைய பேருடைய வெளிநாடு கனவுகள் 12ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால நனவாகும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கேட்காத கொடுக்காத கடவுள் இனிமேல் கடவுள் புண்ணியத்தில் இவங்களுடைய வார்த்தைக்கு கேட்பாரு, இவங்க கேட்குறதையும் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு நல்ல பீரியட் தான். சனி வக்கரம் நிச்சயமாக 7.5 சனி காலத்தில் இருந்த காயங்களை ஆற்றக்கூடிய அடிப்படையில் கும்பராசிக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு 5 மாதம் அமையும். இவங்க எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்? அதீத சிந்தனை இருக்கக்கூடாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோட அன்பு வேண்டுகோள், ப்ரெசன்ட் லைஃப்பை கொஞ்சம் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடும், மனசு கெட்டுச்சுன்னா உடம்பு கெட்டுடும். இந்த 2 விஷயம் கெடாமல் பார்த்துக்கணும். அன்பு அதிகமாக யார்கிட்ட கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தை யாரோட செலவு பண்ணுறீங்க, எந்த விஷயத்துக்கு உங்களுடைய எண்ணத்தை அர்ப்பணித்து வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறீங்கன்றதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கும்பம் உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழ்வாங்க. பட் இருந்தாலும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்து ஏமாந்துடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஸோ உங்கள் பொட்டன்ஷியலுக்கு என்ன முடியுமோ, இது மழை வர நேரம், இந்த நேரத்தில் துணி காய வச்சா ஈரமாக தான் ஆகும். அதனால் இந்த டைமில் போயிட்டு நான் ஒரு எஃபோர்ட் எடுத்து எனக்கு தோத்துட்டேன், எனக்குள்ள திறமையே இதுதான், என் பொட்டன்ஷியல் இதுதான்னு சொல்லி நீங்கள் உங்களை மிஸ்ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம். உங்களை நீங்களும் அதே மாதிரி தரம் தாழ்த்தி யோசிச்சுட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ்குள்ளே போயிட வேணாம். கும்பத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். 1000 ஆறுதலை நானே சொன்னாலும் ராகுகேது முடிகிற வரைக்கும் கடப்பில் போட்ட கல் மாதிரி அப்படியே உடம்பு கட்டி போட்ட மாதிரிலாம் சிந்தனை வரும். ஆன்சைட்டி இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ட்ரௌமா இல்லாமல் இருக்கணும். 2வது கடைசியாக சொல்கிறேன், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க, யார்ட்டையும் ரொம்ப அட்டாச்சாக பழகிடாதீங்க. இதில் மட்டும் நிதானமாக இருங்க, ஆண்டவன் எல்லாத்தையும் மாற்றுவோம். இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் ஸ்பெஷல் அனுகூலங்கள் சார்? ஸ்பெஷலான அனுகூலமாக பார்க்குறது, குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள் சரியாகும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல மார்க் எடுப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பொசிஷனில் போய் ஜாபில் ப்ளேஸ் ஆவாங்க. அதற்கு அடுத்தது இவங்களுடைய வாக்கு வன்மை அதிகரித்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் உயரும். ஸோ இது இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரங்கள்?
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனோடு ராகு சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்துல இப்ப இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்லது பண்ணும். காவல் தெய்வம்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ, மதுரை வீரனோ, ஐயனாரப்பனோ, சுடலமாட சாமியோ, முனீஸ்வரனோ, பாண்டி முனியோ, எந்த சாமியா இருந்தாலும் சரிதான். அந்த சாமி கோயில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு 2 விளக்கேற்றி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி தலையை சுற்றி, சூளம் இருந்தால் சூளத்தில், அப்படி இல்லாட்டி கீழே கூட போட்டுட்டு உங்கள் காலால் மிதிச்சுட்டு காலை கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக இவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. முடிஞ்சால் ஒரு 3 பௌர்ணமி போங்க. மனசு ஒரு தெளிவாக இருக்கும், பயம் போகும், பதட்டம் போகும். லைஃப்பை பற்றின ஒரு புரிதலை கடவுளே சொல்லி கொடுத்து உங்கள் வாழ்க்கை எந்த நெறியில் போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அந்த வழியில் உங்களை அழகாக கொண்டு போவாங்க. சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.